இன்னைக்கு பாபா இந்த முரளியில ஆஹ் உலகத்துக்கு கடவுள் வெளிப்படுத்தப்பட வேண்டுமா இருந்தால் இப்ப முதலும் ஒரு அவ்வியக்த முரளியில நாங்க பார்த்தனாங்க பாபா சொல்லி இருந்தவர் உலகத்துக்கு குழந்தைகளால இப்ப பாபா வெளிப்படுத்தப்பட வேணும். குழந்தைகள் பிரம்ம பாபா இருக்கேக்குள்ள எந்த விதமான ஒரு ரோல் ஒரு பாகத்தை பிளே பண்ணினாரோ அதே மாதிரி இப்ப பிள்ளைகள் அந்த ரோல் எடுக்க வேணும். பிள்ளைகள் இப்ப பாபா இருந்த மாதிரியான ஒரு ஸ்திதியில ஒரு நிலையில இருக்க வேணும். அப்பதான் இந்த உலகத்துக்கு ஆஹ் பாபா வெளிப்படுத்தப்படுவார். இவையின் பின்னணியில யார் இருக்கிறது, எப்படி இவையில ஒரு வித்தியாசத்தை உணரக்கூடியதா இருக்குது, இவையில இப்படி ஆக்கினது யாரு என்றத எங்கள் மூலமா உலகம் உணர வேணும் என்று சொல்லி சொல்றார். இப்ப அதுக்கு இன்றைக்கு பாபா நாங்க கவனம் செலுத்த வேண்டின ஒரு முயற்சிய குறிப்பிட்டு சொல்றார். என்ன முயற்சி என்றால், ஆன்மீக சூழல் உண்ட உருவாக்கணுமா இருந்தா எங்களுக்கு பாபா ஒரு ஃபுல் ஃப்ரீடம் தந்திருக்கிறார். என்ன ஃபுல் ஃப்ரீடம் தந்திருக்கிறார்? ஒரு துறவியாகி காட்டுல போய் இருக்க தேவையில்லை. எல்லாரும் இந்த மிஷன்ல இருக்கணும், எல்லாரும் அந்த துறவி மடத்துல இருக்கணும். இப்ப மெட்ட மிஷன்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா மிஷன்ல இருக்கிறாக்கள் தான் துறவிகள், வெளியில இருந்து வாராக்களுக்கு இல்லற வாழ்க்கைய வாழ்றதுக்கு பூரணமான அனுமதி இருக்குது. ஆனா இங்க பாபா எங்களுக்கு கற்பிக்கிற விஷயம், நீங்க வீட்டுல இருந்தாலும் இல்லறத்தில் துறவர், அப்படி ஒரு மனநிலையில தானே வாழணும் எங்களுக்கு பாபா இங்க படிப்பிக்கிறார். அப்ப ஆன்மீக முயற்சி என்ற ஒரு சூழலை நான் உருவாக்கணுமா இருந்தா நான் எங்க இருந்தாலும், நம் வீட்டுல இருந்தால் என்ன, நிலையத்துல இருந்தால் என்ன, தொழில் செய்யற இடத்துல இருந்தால் என்ன, என்ன நிகழ்வுல நான் இருந்தால் என்ன, இந்த மனநிலை எப்படி இருக்கணும் என்று பாபா சொல்றேன். இப்ப இந்த மனநிலை எல்லையற்ற விருப்பமின்மை என்று சொல்லுவார். அளவில்லா ஆசையற்ற நிலை. அளவில்லா என்றா எனக்கு இந்த உலக ரீதியான விஷயங்கள்ல எந்த விதமான சுகம், சந்தோஷம், நிம்மதி, ஆறுதல், தங்கி இருத்தல் எதுவும் இல்லை என்ற ஒரு மனநிலையில நான் இருக்க வேணும் என்று சொல்றாருண்டா டோட்டலி இண்டிபெண்டா இருக்க வேணும். அதாவது தன் கையே தனக்குதவி என்று வாழணும். அப்படின்னு சொன்னா நான் எந்த ஒரு சாதனங்கள், எந்த ஒரு வசதி வாய்ப்புகள்லையும் நான் தங்கி இருக்கக்கூடாது என்று சொல்லி சொல்றார். டிபெண்டனா நான் வாழக்கூடாது. அந்த டிபெண்டன்சி எங்களை குறுகச் செய்து போடும், எங்களை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள போட்டுரும். இதுக்குள்ளே அதுக்குள் அந்த அது இல்லாட்டி எனக்கு இருக்க இயலாது என்ற ஒரு நிலையை எனக்குள்ள உருவாக்கினா இந்த பவர்ஸ் எல்லாம் வேலை செய்யாது. பிறகு அது வரையறுக்கப்பட்டிடும் அல்லது அது குறுகிடும். முழுமையா என்ற எல்லா சக்திகளும் எல்லா குணங்களும் எனக்குள்ள செயல்படாது. நான் அப்படி ஒரு நிலையில இருந்தனண்டா. அப்ப இன்னைக்கு பாபா இந்த முரளியில சொல்ற, இந்த நாள் 18 ஜனவரி தானே, இந்த நாள் யக்யாவினுடைய ஸ்தாபனை பணியினுடைய விசேஷ மாற்றத்துக்கான ஒரு நாள் என்று சொல்லி சொல்ற. பிரம்மா பாபா முதுகெலும்பாகி குழந்தைகளை மேடையில் வெளிப்படுத்தும் நாள். அன்றைக்கு நாங்க பார்த்தோம் தானே, ஒவ்வொரு 18 ஜனவரியையும் பாபா இது இந்த நாள், இதுக்குரிய நாள், இதுக்குரிய நாள்னு சொல்லி கொண்டு வந்தார், சொல்லி கொண்டுதான் வாரார். அப்படி எல்லா முரளியிலையும் இதுல சொல்ற யக்யாண்டு ஸ்தாபனை பணியின்ற ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் நடக்கிற ஒரு நாள். இப்ப பிரம்மாண்டா ஸ்தாபனை தானே, அப்ப பிரம்மா குமாரர் குமாரிகள் செய்யறதும் ஸ்தாபனை தான். இப்ப ஸ்தாபனை இந்த ஃபார்மேஷன் மாறிடுச்சுது. இன்னொரு பகுதியினருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கையளிக்கப்பட்டுட்டது. அடுத்தது பிரம்மா பாபா முதுகெலும்பாகி குழந்தைகளை மேடையிலே வெளிப்படுத்தும் நாள். அவர் மறை சக்தியா ஆயிட்டார். அவர் ஒருத்தட்ட கண்ணுக்கு தெரியல. மனோபலம் கொடுப்பதற்கான சக்திசாலியான நாள். பிள்ளைகள் எல்லாருக்கும் பாபா சூட்சுமமாகி அவ்வியக்தமாயிருந்து கொண்டு பிள்ளைகளுக்கு சக்திகளை மேலே இருந்து கொடுக்கிற பாகத்தை பெற்றுக்கொண்ட ஒரு நாள்.
பிரம்மா பாபா மறைமுகமான ரூபத்தில் செயல்களை செய்வித்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு தாய் எப்படி குடை போல நின்று குழந்தைகளை பாதுகாத்து வளர்ப்பாரோ, அதே போல தாய் பிரம்மா அமிர்த வேளையிலிருந்து குழந்தைகளோடு இருக்கிறார். இந்த தாய் கோழி குஞ்சுகளை தன் செட்டைக்குள்ள அணைச்சு வச்சிருக்கும் எந்த ஒரு தாய் பறவையும், மனுஷ தாயும் அப்படித்தான் பிள்ளைகளை சரியான கண்ணுக்குள்ள வச்சிருப்பினா எந்த நேரமும் ஒரு கண் இருக்கும் பிள்ளைகள்ல, மனங்கள்ல பிள்ளைகள் தான் எப்பவும் நினைவுல இருப்பினோம். அப்ப அப்படி ஒரு தாய் எப்படி குழந்தைகளை தன் அரவணைப்புல தன் இறக்கைக்குள்ள வச்சிருப்பாவோ, அதே போல தாய் பிரம்மாவும் தன்னுடைய குழந்தைகளை அமிர்த வேளையிலிருந்து மேலே இருந்து கொண்டு பார்த்து கொண்டு வளர்த்து கொண்டு பராமரிச்சு கொண்டு இருக்கிறார் என்று சொல்றார். உலகத்திலே குழந்தைகள் பொறுப்பானவர்கள் என்ற பாகத்துல இருந்தாலும், அப்ப இங்க இன்சார்ஜ் கோஆர்டினேட்டர்ஸ் இப்படியான பொறுப்புகள்ல பிள்ளைகளை நியமிச்சு வச்சிருந்தாலும், பாக்கியத்தை உருவாக்கும் பிரம்மா தாய் ஒவ்வொரு குழந்தையின் பாக்கியத்தையும் பார்த்து, அப்ப பிரம்மா தாய் என்ன செய்யறார்? அப்ப இப்பவும் நடத்துறது யாரு? பிரம்மா பாபா தான் கருவியாக. எப்பவுமே பாபாவுக்கு பிரம்மா பாபா தான் கருவி. பிரம்மாக்குத்தான் பிரம்மா பாகம். நாங்க யாரும் பிரம்மா இல்ல, நாங்க பிரம்மாண்ட பிள்ளைகள் தானே தவிர, நாங்க எங்களை பிரம்மான்னு சொல்ல இயலாதானே, அந்த பாகத்தை நாங்க எடுக்க இயலாது. இப்ப பாபா யார் யாரு எங்கெங்க கரங்களை நியமிச்சிருந்தாலும் கூட குழந்தைகளோட பாக்கியத்தை பார்த்து, ஏன்னா நாங்க வகிக்கிற அந்த பாகம், நாங்க செய்யற சேவைகள், நாங்க செய்யற பாபாக்கு நாங்க செய்யற ஒவ்வொரு செயல்பாடும் எங்கட பாக்கியம் தானே. அதுக்கு பாபா விசேஷ சக்தி, துணிவு, ஊக்க உற்சாகத்தை வழங்கி பிள்ளைகளை வளர்த்து கவனித்துக் கொண்டு இருக்கிறார். பிரம்ம பாபா இப்ப அப்படி ஒரு பாகத்துல இருக்கிறார். பாக்கியத்தை வளர்த்து கொள்ற குழந்தைகளுக்குத்தான் என்று சொல்லி சொல்ற. அதோட கூடவே அம்மா மட்டும் தனி இருப்பாவோ? அம்மாவுக்கு அவ்வளவு சக்தியை கொடுத்தது அப்பா தானே. அப்ப அப்பாவும் சேர்ந்திருக்கிறார். சிவதந்தையும் கூடவே இருக்கிறார். ஆனால் பிரம்மாவின் பராமரிப்பின் பங்கு இன்னமும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இப்ப பிரம்ம பாபாவும் அவ்வியக்தமா சூட்சுமமா இருந்து கொண்டு தன்னுடைய பங்கு பராமரிப்பையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்ப நான் இந்த பூலோகத்துல இருந்து கொண்டு பாபாட எந்த காரியங்களை ஆற்றி கொண்டிருந்தாலும், எனக்கு மனசுல இருக்க வேண்டிய இந்த அம்மா அப்பா யாரு, நான் யாருக்காக செய்யறேன், யார் சொன்னதை செய்யறேன், இதுல எனக்கு பலனை தரப்போறது யாரு என்றது எனக்கு உணர்வுல இந்த அம்மாவும் அப்பாவும் இருக்க வேணும். பரமாத்மா சிவனும் அவருடைய மனைவி பிரம்மாவும் அம்மா இந்த அம்மா அப்பா இருக்கணும். இதை தவிர நான் இந்த உலகத்துல பாபா தானே சொல்ற தெளிவா, பொறுப்பாளர்களா நான் யார விட்டு இருந்தாலும் நான் தான் நடத்துறேன் சொல்றாரு தானே தெளிவா. அப்ப நான் அந்த உணர்வுல நான் இருக்க வேணும். குழந்தைகள் எவ்வளவுக்கு அவ்வியக்த நிலையில் இருப்பார்களோ, இதைத்தான் அவ்வியக்த நிலை என்று சொல்றது. வியக்தம் என்றா உலக ரீதியான பௌதீகமான ஸ்தூலமான இப்படி ஒவ்வொரு வார்த்தைகளை நாங்க சொல்லுவோம். அந்த உணர்வுல இல்லாமல், அப்படி அந்த உணர்வுல இருந்தா நான் என்ன செய்வேன்? செயல்களைத்தான் பார்ப்பேன். செயல்களை, எலும்பு சதையாலான கண்ணுக்கு தெரியிற மனுஷரை, இதுகளைத்தானே நாங்க பார்ப்போம். பௌதிகமான பொருட்களை. அப்ப அதை நான் பார்க்காமல் அவ்வியக்த நிலையில எவ்வளத்துக்கு குழந்தைகள் இருப்பார்களோ அவ்வளத்துக்கு இலகுவாக ஆசீர்வாதங்களையும் பரிசையும் அனுபவிப்பார்கள். இப்ப பாபான ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பாபா அங்க இருந்து இப்படி கொடுத்தோன்னு இருப்பாரோ? பக்தியில தான் நாங்க அப்படி நினைக்கிறது. கடவுள் இப்படி கொடுத்து கொண்டு இருக்கிறார், நாங்க அவருக்கு முன்னால போய் இருந்து கொண்டு கேட்டு கேட்டு வாங்கணும். நாங்க அவருக்கு முன்னால போய் நின்றா அப்படியே இந்த ஷவர் மாதிரி எனக்கு பட்டு கொண்டிருக்கும் என்று நாங்க நினைக்கிறது. அது பக்தி மார்க்கம். ஞான மார்க்கத்துல பாபாண்ட ஆசீர்வாதங்கள் அவ்வியக்தமா இருக்கிற குழந்தைகளுக்கு அனுபவிப்பார்கள் என்று சொன்னா, அவ்வியக்தமா இருக்கிற குழந்தைகள் என்று சொன்னா அவை மனதாலதான் வாழ்ந்து கொண்டிருப்பினா.
மனதாலதான் தங்களோட தாய் தந்தை யாரு, நான் வாழ்ற காலம் என்ன, நான் வாழ்ற உலகம் என்ன, இந்த வாழ்க்கை இந்த பணி என்ன, நோக்கம் என்ன, எதை நோக்கி நான் பயணிச்சு கொண்டிருக்கிறேன், இதுதான் அவன் விழிப்புணர்வுல இருக்கும். அப்ப அதுக்கு அவைகளுக்கு ஜிபிஎஸ் இருக்கிறது என்ன, வழிகாட்டியா இருக்கிறது பாபாண்டு ஒவ்வொரு வழிநடத்தல்களும் தானே அவைகளுக்கு வழிகாட்டியா இருக்குது. அந்த வழிநடத்தல்கள் ஒவ்வொன்றையும் அவைகள் நினைவு வச்சு வாழைக்குள்ள அந்த வழிநடத்தல்களின்படி நடக்கல அதுதான் ஆசீர்வாதம். அந்த வழிநடத்தல்கள் தான் ஆசீர்வாதம். அதன்படி நான் நடக்க நான் சரியான செயல்களை செய்து கொண்டு போறேன். அப்ப அந்த அவ்வியக்த நிலையில இருக்கிற குழந்தைகள் தான் அந்த ஆசீர்வாதத்தையும் பரிசையும். ஆசீர்வாதத்தை நான் நடைமுறைப்படுத்தினா தான் எனக்கு பரிசு கிடைக்கும். பரிசுன்றது என்ன? அந்த பேரு, அந்த அனுபவம். அப்ப எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பெரிமெண்ட் ஆசீர்வாதத்தின்படி வாழ்றது. எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கிற பெறுபேறுகள். என்ன பெறுபேறு? திருப்தி, சந்தோஷம், மனநிறைவு, அதானே சக்தி, இதுகள் தான். அப்ப அத பாபா எப்படி தாரார் என்று சொன்னதன் அர்த்தம் அவற்றை வழிநடத்தல்களின்படி நான் அவற்றை வழிநடத்தல்கள் தான். அப்ப ஆல்ரெடி தந்துட்டார். நான் தான் இனி என்ன செய்யணும்? அதை அனுபவிக்கணும். சொல்லுவீன வாழ்க்கையை அனுபவிக்க தெரியணும் என்று சொல்லுவீன. சில பேர்த்து பாருங்க எல்லாம் இருக்கும். ஆனா சந்தோஷமா இருக்க மாட்டேன். அவருக்கு அனுபவிக்க தெரியான்னு சொல்லுவீன. எல்லாம் இருக்குது. ஆனா அவர் ஏதோ ஒரு குறைய மனசுல வச்சிருக்கிறது. அப்ப நிகழ்காலத்துல கண்ணுக்கு தெரியறத வச்சுக்கொண்டு வாழ்றீல. அதே மாதிரி பாப்தாதா எங்களுக்கு எல்லாம் தந்திருக்கிறார். ஆனா எங்களுக்கு அனுபவிக்க தெரியல. அதனாலதான் ஏதோ ஒரு குறை, குற்றம், கஷ்டம், பிரச்சனை இருக்கிறது. நாங்க அன்பு இருக்கிற இடத்துல எதுவுமே எனக்கு கஷ்டமா இருக்காது சொல்லி சொல்ற. பாபால எனக்கு அன்பு இருந்தா பாபா சொல்ற எதையுமே எனக்கு செய்யறது கஷ்டமா இருக்காது. பாபா இப்படி இருக்க சொல்றாரு, ஆனா இருக்க முடியுது இல்லையே. என்ன அர்த்தம்? அப்படின்னு செய்ய முடியாத உண்டு, இயலாத உண்டு பாபா எனக்கு திணிக்கல, என்ன வற்புறுத்தல. எனக்கு இஷ்டம் வேற ஏதோ. அதனால பாபா சொல்றது கஷ்டமா இருக்குது. இந்த இஷ்டத்தை நான் விட்டுட்டு பாபாண்ட இஷ்டத்துக்கு நான் வாழ்றதுதான் எல்லையற்ற விருப்பமின்மை என்று சொல்றது. எந்த இஷ்டங்களை நான் விடாத வரைக்கும் எனக்கு பாபா சொல்றதெல்லாம் கஷ்டமாத்தான் இருக்கு. அதைத்தான் இப்ப சென்னை டிரான்ஸ்லேஷன்ல சொல்லுவினம், உழைப்பு உழைப்புன்னு சொல்லுவினம், லேப பண்றேன், கஷ்டப்படுறது, கஷ்டப்பட்டு செய்வோம். அப்ப அன்பு இருக்கிற இடத்துல எனக்கு எதையுமே விட்டு கொடுக்கறது கஷ்டமா இருக்காது. அன்பு இருக்கிற இடத்துல இப்ப சீதை ராமரோட காட்டுக்கு போனான்னு சொன்னா என்ன ஒரு சுக சௌகரியமான வாழ்க்கை, எல்லாத்துக்கும் பணியாள் வீட்டுல. அப்படி இருந்த வாழ்க்கையை விட்டுட்டு காட்டுக்குள்ள போய் ராமரோட வாழ போனேன்டா அந்த காட்டு வாழ்க்கை ஏன் நமக்கு கஷ்டமா தெரியல? ராமர் மேல இருந்த அன்பு. அப்படி எங்கட லௌகீக வாழ்க்கையிலேயே நாங்க பிள்ளைகளுக்காக அல்லது அதுக்காக இதுக்காக என்று சொல்லி நிறைய விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போவோம் இல்லோ. அப்ப நாங்க அந்த கஷ்டங்களை கஷ்டமா உணர்றே இல்ல. காரணம் அன்பு. இப்ப பாபா என்ன சொல்றார்? அன்பு இருக்கிற இடத்துல ஒன்றுமே கஷ்டமா இருக்காது. இப்போது நீங்கள் பலரிடம் சிதறி கிடந்த அன்பை ஒரே ஒருவருடன் ஒன்று சேர்த்து விட்டீர்கள். நிறைய பேர்ல அன்ப டிபாசிட் பண்ணி வச்சிருந்தாங்க, சில பேர்ட்ட அடகு வச்சிருந்தாங்க, திருப்பி எடுத்துருவோம். சில பேர்ட்ட டிபாசிட் பண்ணி வச்சிருந்தாங்க, சில பேர்ட்ட குடுத்து வச்சிருந்தாங்க, கேட்க திருப்பி தாங்க. சில பேரோட டீலிங்ஸ் வச்சிருந்தாங்க, பிசினஸ். நான் உனக்கு அன்பத்தாரு, நீ எனக்கு அன்பத்தா. நான் அன்பை கொடுத்துட்டு அவர் எனக்கு அன்பை தரையிலேன்றோட ஏமாற்றமா போறது. இப்படி நிறைய பேரோட டீலிங் வச்சிருந்தாங்க. இப்ப பாபா என்ன சொல்றார்? எல்லாத்தையும் ஒரே ஒருவரோட நீங்க கொணந்துட்டீங்க. இதனால் எல்லாருமே என்ன சொல்லிடணுமா? மேரா பாபா மேரா பாபான்னு சொல்லிடணுமா? எனது பாபா எனது பாபான்னு அந்த ஒரு பாபாவை எல்லாரும் தண்ட பாபான்னு உரிமை பாராட்டி கொண்டு இருக்கணுமா? அப்ப இன்னைக்கு நாள் முழுவதுமே 18 ஜனவரி தானே, அப்ப விடிய காலையில இருந்தே எல்லாரும் மேரா பாபான்னு சொல்லி கொண்டு இருந்தீங்க. உங்கள் அன்பில்
உங்கள் அன்பின் மலர்கள் பாபாவை வந்தடைந்தது. அப்ப எங்க எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாமே இந்த பக்தி படங்கள்ல காட்டுவினம். இங்க உருகி உருகி கடவுளுக்கு பாடல் பாட அங்க பூக்கள் விழுகிற மாதிரி இப்படி எல்லாம் முந்தி படங்கள்ல எல்லாம் பார்த்திருப்போம் இல்ல. இப்போதான் காட்டுவினமா இருக்கும் படங்கள்ல. அந்த அர்த்தம் என்னன்னா, நான் இங்க அன்போடு உருகி உருகி பாபாவை நினைக்க பாபாண்ட எண்ணங்கள் உணர்வுகள்ல நான் மூழ்கி போய் இருக்கேக்க, அந்த நன்றி உணர்வுல மூழ்கி போய் இருக்கேக்க அவருக்கு அது மலர்களாக வந்து சொரியுதான். மலர்களா வந்து அவருக்கு அது பூஜிக்கப்படுது என்று வர்ணிச்சு சொல்ற. பாபாக்கு அங்க கை கால் ஒன்றும் இல்ல, கண் மூக்கு வாய் உடம்பு ஒன்றும் இல்ல. ஆனா அவரால் அதை ஃபீல் பண்ண முடியுது. எனக்கு மலர்களாக வந்து சேருது சொல்லி சொல்ற. இனி அந்த அன்பின் அத்தாட்சியை நடைமுறையில் காட்டுங்கள். உங்களோட உள்ளத்தின் உணர்வுகள் எனக்கு நல்லா விளங்குது. ஆனா இவ்வளோ அன்பு நீங்க மனசுல வச்சிருக்கிறீங்கடா பிராக்டிக்கலா எனக்காக நான் சொல்றது செய்யுங்க என்று சொல்லி சொல்ற. அதாவது அவர் என்ன கேட்கிறாரு எங்கள்கிட்ட, பாபா எங்கள்கிட்ட என்ன கேட்கிறார்? அன்புண்ட அத்தாட்சின்னு அவர் என்னத்தை சொல்றவர் வளமையா என்ன சொல்லுவார்? இப்ப பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன்ல அன்பு இருக்கு. தாய் தகப்பன் பிள்ளைகளுக்காக இவ்வளவு கஷ்டப்படினம், இவ்வளவு பாடுபடினம், அக்கறை செலுத்தினம் என்றத பிள்ளை உணர்ந்ததா இருந்தா தாய் தகப்பன் அபிலாஷைகளை தாங்கள் நிறைவேற்றணும், அவையின் ஆசைய நாங்க பூர்த்தி செய்யணும் என்று நினைப்பினமில்லோ. அப்ப அதுக்காக முயற்சி செய்து பிராக்டிக்கலா உண்ட அடைஞ்சு காட்டுவினமில்லோ வாழ்க்கையில. அதுதான் பாபா இப்ப எங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்கிற, தன்னை போல ஆகணும். தன்னை போல குணநலன்கள் நடத்தை உள்ளவர்களா நாங்க ஆகணும் என்ற. அப்ப உங்களோட அன்பு எனக்கு விளங்குது. ஆனா இப்ப நீங்க அதை பிராக்டிக்கலா ப்ரூவ் பண்ணி காட்டுவோம்னு சொல்லுவேன். உனக்காக நான் என்னவும் செய்வேன் பாபா, உனக்காக நான் என்னவும் செய்வேன். என்ன செய்ய சொல்லி கேட்கிறார்? மிஞ்சி மிஞ்சி போனா அவருக்கு சமனாகி காட்டுங்கள் சொல்லி சொல்றார். எந்த அப்ப பாபாவுக்கு நாங்க சமனாகி கொண்டு வாரமா இருந்தா நாங்க யாரு சந்திச்சாலும் பார்த்தாலும் அவையின தொடர்புல வந்தாலும் அவைகளுக்கு இது பாப்தாதா போலயே இருக்கிறாங்களே, உங்க பாப்தாதா போலயே இருக்கிறாங்களே அப்படி ஒரு உணர்வு வரணுமா. அப்ப முதலாவது பிகேஸுக்கு அப்படி வரணும். என்ன சந்திக்கிற பிகேஸ் எல்லாருக்கும் இவங்க பாப்தாதா மாதிரி இருக்கிறாங்களே, என்ன பாப்தாதான குண இயல்புகள் என்னென்னு பார்க்கணும். அவ்வியக்தமா இருப்பார், தன்னலம் இல்லாமல் இருப்பார், எல்லையற்றவரா இருப்பார், இப்படித்தானே இருப்பார் பாபா. பாபான குண இயல்புகளை நான் முதல் பட்டியல் போட்டு வச்சாதான் அதை ஒன்றையும் டிக் பண்ணி கொண்டு நான் வரலாம். நான் இப்படி ஆயிட்டனா, நான் இப்படி ஆயிட்டனா, நான் இப்படி ஆயிட்டனா, கடைசியில கம்ப்ளீட் அண்ட் பெர்ஃபெக்ட் வந்து முடியும். எல்லாமா ஆயிட்டேன்னா முழுமையாயிட்டேன்னு தானே அர்த்தம். அப்ப அதுக்கான செக்கிங் சார்ட்ஸ் தான் முரளி. முரளியில தான் பாபா எல்லாத்தையும் பற்றி விலாவாரியா சொல்லுவார். இதண்டா இப்படி, இதண்டா இப்படின்னு சொல்லுவார். அப்படி எல்லாம் நான் ஆகிட்டேனான்னு நான் என்ன செக் பண்ணி பார்க்கணும். அப்ப எந்த குழந்தையும் என்ன பார்த்தா அவையில் ஃபீல் பண்ணணுமா, மற்றவையிலால ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். ஒன்று பாப்தாதான்னு சொன்னா எல்லாருக்கும் ஒரு பிலாங்கிங்னஸ் ஃபீலிங் வரும். இது எந்த ஆள். இப்ப தாதி மேல பார்த்துட்டு நாங்க தாதி பாபாண்ட தாதி அல்லது மதுபண்ட தாதின்னு நினைக்க மாட்டோமே. தாதி மேல எல்லாருக்குமே கிட்ட போகணும்ன்ற உணர்வு இருக்கும். எல்லாருக்குமே தாதி என்னில ஒரு பார்வைய காட்ட பார்க்க வேணும், என்ன என்ன அரவணைக்கணும். எந்த ஆளுடா தானே எனக்கு அப்படி ஒரு உணர்வு வரும். வேற யாரும் வேணா நாங்க நெருங்கி போவோமா? போக மாட்டோம் தானே. எந்த ஆளுன்ற உணர்வு எல்லாருக்குமே என்னில வருமா இருந்தா என்னை ஒரு வேற ஆளாவில் பார்க்க கூடாதுண்டா ஒன்று நானும் எல்லாரையும் வேற வேறு மாதிரி பார்க்க கூடாது. எந்த எந்த எண்ணம், எந்த பார்வை, எந்த மனோநிலை எல்லையற்றதா பரந்ததா இருக்க வேணும். இவர்களுடைய கண்கள், இவர்களுடைய பேச்சு, இவர்களுடைய உள்ளுணர்வு அதிர்வலைகள் எல்லாமே வித்தியாசமா இருக்குதே என்று மற்றவர்களால உணரப்பட வேண்டும். அடுத்தது பாபா சொல்றார், பிரம்ம பாபா மதுபன்ல இருந்து தவம் செய்து பௌதிகமாக செயல்கள் செய்து
துறவு, தியாகம், அர்ப்பணம் செய்து வாழ்ந்த பூமிதான் மதுபன். பிரம்ம பாபாவும் விசேட குழந்தைகள் என்று சொல்லுவார். மம்மா தாதிமார்கள் எல்லாரும் தவம் செய்த இடம், தவ பூமி, சுயமாற்றத்துக்கான பூமி, ஆசீர்வாத பூமி, இப்படி பல பெயர்கள் சொல்லுவோம் நாங்க மதுபனுக்கு. அப்ப துறவு, தியாகம், அர்ப்பணம், தவம், இப்படியானது எல்லாமே நடந்த ஒரு இடம் மதுபன் என்றதுனால அங்க இன்றைக்கு வரைக்கும் அதற்குரிய ஒரு சக்தி வாய்ந்த சூழல் உருவாக்கப்பட்டு இருக்குது. ஒரு புது குழந்தை வந்தாலும் சரி, ஞானமே தெரியாமல் ஒரு கெஸ்டா வந்த ஒரு ஆளாலையும் சரி, அந்த சூழல் வித்தியாசத்தை உணர முடியுதல்ல அவைகளுக்கு. இது ஒரு அற்புதமான பூமி. இந்த உலகத்துல இப்படி ஒரு இடம் இருக்குதா, எனக்கு இவ்வளவு நாளும் தெரியாதே ரெண்டு எல்லாரும் ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு வைப்ரேஷன் அங்க கிரியேட் பண்ணப்பட்டு இருக்குது. ஒரு அட்மாஸ்பியர் ஒன்று கிரியேட் பண்ணப்பட்டு இருக்குது. அதனாலதான் அங்க வாரவி எல்லாருக்கும் அது ஒரு சாதாரண உலக இடம் இல்ல. சாதாரணமான மெட்ட ஆன்மீக ஸ்தலங்கள் மாதிரி கூட இது இல்ல. ஒரு வித்தியாசமான ஒரு கம்ஃபர்ட், ஒரு ஸ்பிரிச்சுவல், ஒரு சுகம் அளிக்கிற, ஒரு மனசுக்கு இதம் அளிக்கிற ஒரு இடமா அதை எல்லாராலையும் ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? பாபா சொல்ற, பிரம்மா பாபாவும் பாபான விசேட குழந்தைகளும் அந்த இடத்துல இருந்து வாழ்ந்த வாழ்க்கையினுடைய தன்மை சொல்லி சொல்ற. இத போல எந்த குழந்தை எங்க இருந்தாலும் அப்ப பாபா என்ன சொல்றாருன்னா, அப்ப ஒவ்வொரு பிராமண குழந்தைக்கும் இந்த பொறுப்பு இருக்குது. தாங்கள் இருக்கிற இடத்துல இப்படி ஒரு வாத்தாவரணம் என்று சொல்லுவினோம், சூழலை உருவாக்க வேணும். அது நாங்க இருக்கிற வீடா இருக்கலாம், ஆபீஸா இருக்கலாம், அல்லது யக்யாவா இருக்கலாம், சென்டரா இருக்கலாம், எங்கேயா இருந்தாலும் அந்த இடத்துல மதுபன் மாதிரி ஒரு சூழலை உணர வேணும் ஆக்கள் என்று சொல்லி பாபா சொல்ற. ஒரு நிமிஷம். ஒவ்வொரு குழந்தைகிட்ட இருந்தும் தந்தைக்கு சமமான, அப்ப ஒவ்வொரு குழந்தையும் இருக்கிற இடத்துல இப்படி ஒரு சூழல் உருவாக்கப்பட வேணும். அதுக்கு நாங்க எப்படி இருக்க வேணும்னு சொன்னா, தந்தைக்கு சமமான குணம், செயல், உயர்ந்த உள்ளுணர்வு எனக்குள்ள இருக்கணும். பாபாவை போல எனக்கு குணம் இருக்க வேணும், பாபா மாதிரியான செயற்பாடுகள் என்னில் இருக்கணும், என்ற உள்ளுணர்வுகள், என்ற எண்ணங்கள் மேன்மையானதா, எல்லையற்றதா, பரந்ததா, ஆழமானதா, தொலைநோக்குடையதா, அப்படி இருக்க வேணும். அப்படி இருந்தா தான் நான் இருக்கிற இடத்துல அப்படி ஒரு வைப்ரேஷனை என்னால சூழலை உருவாக்க ஏது. இதை தவிர வேற எதுவுமே என் மனசுல இருக்கக்கூடாது. இவ்வாறு தந்தைக்கு சமனாக வேணும். உங்களை சந்திப்பவர்கள் எல்லோரும் இவர்கள் தந்தைக்கு சமமானவர்கள் என்று சொல்லும். அவங்க பாபா மாதிரி இருக்கிறாங்களே, பாப்தாதா மாதிரி இருக்கிறாங்களே, இடங்களை பார்த்து மட்டுவேல் சொல்ல வேண்டும். இவ்விதத்தில் பாபா வெளிப்படுத்தப்பட வேண்டும். எப்படி வாயால் பாபாவை வெளிப்படுத்துகிறீர்களோ அதே போல் உங்கள் குணத்தினாலும் நடத்தையாலும் ஆன்மீக அதிர்வலைகளை உலகம் உணர வேண்டும் என்று சொல்றார் பாபா. எப்படி நாங்க ஞானத்தை வாயால பேசுறோமோ மெட்டவேலுக்கு, அதே மாதிரி மெட்டவேல் எங்களோட குணத்தாலையும் எங்களோட நடவடிக்கையாலையும் எங்கள்ல இருந்து வார ஆன்மீக உணர்வலைகளாலையும் உணர வேணும்னு சொல்லி சொல்ற. என்ன உணர வேணும்? இது கடவுளின் பூமி, இது கடவுளின் குழந்தைகள் என்றது மெட்டவேல் உணர வேணும். இவை சாதாரண உலக ரீதியான மனுஷர் மாதிரி இல்ல என்றது அவையில் உணர வேண்டும். உங்களை இப்படி ஆக்கியது யார் என்று அவரை அறிய நினைக்க வேண்டும் உலகம். சில வேளையில ஒரு ஆதங்கத்துல கேட்பினம், நீங்க என்னண்டு, ஏன் இதுக்கு போனீங்க, ஏன் இப்படி ஆயினீங்கன்னு கேட்பினம். ஆனா இருக்கிற நிலைய பார்த்து இதுவும் நல்லாத்தான் இருக்குது அப்படின்னு அவ சொல்லணும். இதுவும் நல்லாத்தான் இருக்குது.
ஆனா என்ன அந்த மனசுல அவன் அந்த பிலீவ் சிஸ்டம் ஒன்று இருக்குல்ல, பிலீவ் சிஸ்டம் சொன்னா ஆழமான ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? இந்த உலகத்துல இவ்வளவு இருக்குது, இவ்வளத்தையெல்லாம் அனுபவிக்கலாமே யோசிப்பினான். அனுபவிச்சு போட்டு போறதுதானே யோசிப்பினான். ஆனா அது எல்லாத்திலே விட மேலான ஒரு அனுபவம் ஒன்று இங்க இதுக்குள்ள இருக்குது. அதை அனுபவிக்கல எங்களுக்குள்ள எப்படி இருக்குது என்றதை மெட்டவேல் உணரேக்கல இதுவும் நல்லாதான் இருக்கு. ஆனா அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிறதானே கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லுவீனா. அது கூழுக்கு மாசம் மீசைக்கு மாசம்தான் அந்த கதை. அதனால அவை அப்படி சொல்லினமே, அவை அப்படி நினைக்கினமே, எங்களை பரிதாபமா பாக்கினமே அப்படின்னு நம்ம தடுமாறக்கூடாது, புலம்பக்கூடாது. இந்த பேரு இந்த நிலை என்ன என்ற ஒரு தெளிவு எனக்கு மனசுல இருக்க வேணும். இப்ப எங்களை அந்த நிலைய பார்த்து மற்றவேல் யோசிக்கணும், இவையில இப்படி ஆக்கினது யாரு? இந்த மாதிரியான ஒருவரா இவையில இப்படி ஆக்கினது யாரு? எதுவுமே இல்ல. ஆனா எல்லாமே இருக்கிற ஆக்களை விட இவை நல்லா இருக்கணுமே. மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கு, முகத்துல ஒரு மலர்ச்சி இருக்குது, வார்த்தையில ஒரு இனிமை இருக்குது, அன்பு இருக்குது. அப்ப இவையில இப்படி சந்தோஷமா வச்சிருக்கிறது எது என்று ஆக்கள் யோசிக்க வேண்டாம். இந்த உலகத்தில் இவ்வாறான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டும் இப்படி ஆக முடியுமா என்று உலகம் வியக்கிறது. எவ்வளவோ விதமான மனிதர்கள், எவ்வளவோ விதமான பிழையான கதைகளை கதைப்பினம், எவ்வளவோ பிழையான மாதிரியான பார்வையை பார்ப்பினம், தவறான உணர்வுகளை மனசுல சுமந்து கொண்டிருப்பினம். ஆஹ் எவ்வளவோ எங்களை சுத்த வர அநியாயங்கள் நடக்கும், குளறுபடிகள் நடக்கும். இது எல்லாத்துக்கும் மத்தியில ஒரு ஆள் சாந்த ஸ்வரூபமா, அன்பான தோற்றத்தோட, அன்பான உணர்வுகளோட, கருணை உணர்வுகளோட, பரோபகார உணர்வுகளோட இப்படி எல்லாம் இருக்கிறது சாத்தியமா? எவ்வளவு கோபம் வருது, எவ்வளவுத்துக்கு பழிவாங்கணும் போல இருக்கு, எவ்வளவுத்துக்கு பாடம் படிப்பிக்கணும் போல இருக்குது, 4 கேள்வி கேட்டு விட்டுருவோம் போல கிடக்குது. ஆனா அந்த மாதிரி உலகத்துல இருந்து கொண்டு இந்த மாதிரி இருக்கிறேன்னு சொன்னா இது சாத்தியம் இல்லை, இது சரி வராது அப்படின்னு எல்லாரும் நினைக்கணுமா. ஆனா அப்படி இருந்து கொண்டு இவை எப்படி இப்படி இருக்கணும் எங்களை பார்த்து மெட்டவேல் ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்க செய்து காட்டுங்கள் சொல்றார் பாபா. சேலஞ்ச் பண்ணுங்க, செய்து காட்டுங்கன்னு சொல்றார். இப்போதெல்லாம் எல்லோரும் வாயால் கேட்பதை விட நடைமுறை முன்னுதாரணங்களையே கண்கூடாக காண விரும்புகிறார்கள். வாயால் ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்துறதை விட ஒரு சாம்பிள பார்க்க விரும்பின. உங்களால இப்படி இருக்க இயலுமா என்று கேட்கின. அப்படி இருக்கிறத பார்க்க விரும்பின. பார்த்தா என்ன நினைப்பின? என்னன்னு நீங்க இப்படி இருக்கிறீங்க நினைப்பின. உலகம் முழுவதும் இருக்கும் குழந்தைகள் நடைமுறை உதாரணங்கள் ஆகிவிட்டால் பாபாவை தெரிந்து கொள்வதிலும் ஏற்றுக்கொள்வதிலும் எந்த சிரமமும் இருக்காது. இப்ப நாங்க பிராக்டிக்கலா இப்படியான ஒரு எக்ஸாம்பிளா நான் வாழ்ந்து காட்டுவனா இருந்தா, நான் இருந்து காட்டுவனா இருந்தா, அதுக்கு பிறகு இந்த பின்னணியில இருந்து நம்மளை வழி நடத்துறவர், எங்களுக்கு ஒரு உந்து சக்தியா இருக்கிறவர் யார் என்றத உலகம் ஏற்றுக்கொள்றதுலயும் இனங்காண்றதுலயும் எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. ஏதோ ஒன்று இருக்குதுன்னு தெரியுது, ஆனா இதுதான் என்றதை என்னால் ஏற்றுக்கொள்ள இல்லாம இருக்குது, ஆனா ஏதோ ஒன்று இருக்குதுன்னு தெரியுது என்று சொன்னாலே அவங்க ஏதோ ஒரு சில பெர்சன்டேஜுக்கு அவையில் அதை ஃபீல் பண்ணினோம்னு தான் அர்த்தம். இதனால் நேரமும் சிரமமும் மிச்சம். ஏனென்றா இப்ப எல்லாம் ஆன்மீகம் என்று சொல்லப்படுற இடங்கள்ல ஒரு முழுமையான ஆன்மீக ரீதியான ஆறுதலை எல்லாராலையும் அனுபவிக்க இல்லாமல் இருக்குது, உணர இல்லாமல் இருக்குது. ஏன்னா அங்க பலதரப்பட்ட விஷயங்கள் நடக்குது. அப்ப அதனால அவைகளுக்கு ஆன்மீகத்திலே நம்பிக்கை இல்லாமல் நிறைய பேருக்கு போகுது தானே. ஆன்மீகத்திலேயும் ஒரு உண்மைத்தன்மையையோ ஒரு சக்தியையோ உணர இல்லாமல் போகுது. அங்கேயும் இப்படித்தானே நடக்குது. ஒன்று பிசினஸ் நடக்குது, அப்படி இல்லைன்னு சொன்னா உலக ரீதியான பார்வை, பேச்சு, உறவு, நடைமுறைகள் என்று காணப்படிக்கல அவைக்கு அந்த அதுக்கும் ஒரு மரியாதை இல்லாமல், அதுக்கும் ஒரு பெருமதி இல்லாமல் அவை மனசுல இருந்து இறங்கி போகுதல்லோ. அப்ப எல்லா ஆன்மீக ஸ்தலங்களையும் அப்படித்தான் ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பேன் மனசுல.
ஆனா இங்க அவைகளுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நிலைப்பாட்ட காணீனமா இருந்தா, ஆஹ் யோசிக்கத்தானே செய்வினா. உண்மையாவே இந்த இடத்துல ஒரு வித்தியாசத்த உணரக்கூடிய மாரி தான் இருக்குது. அப்ப இன்னும் ஆன்மீகம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்குது. இன்னும் தெய்வம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் அந்த சக்தி இருந்து கொண்டுதான் இருக்குது. என்ற ஒரு நம்பிக்கை வரும் தானே ஆக்களுக்கு மனசுல. இப்ப இதனால பாபாவை ஏற்றுக்கொள்றதுல, பாபாவ தெரிஞ்சு கொள்றதுல உலகத்துக்கு சிரமம் இருக்காது. நாங்க வாழ்ந்து காட்டுற விதத்துல. இதுதான் நான் கடவுளுக்கு செய்யக்கூடிய ஒரு நன்றி உபகாரம். கடவுள் எனக்கு எவ்வளவோ செய்கிறார். இன்னுமே உலகத்துல ஆக்கள் கடவுள்ட்ட அதத்தா, இதத்தா, அதைச் செய்து விடு, இதைச் செய்து விடுன்னு கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். வாங்கு வாங்குன்னு வாங்குறோம். திருப்பி நான் ஒண்ணு குடுக்க வேண்டாமா அவருக்கு? இப்ப பிள்ளைகள நாங்க பாடுபட்டு வளர்த்து விடுறோம். பிள்ளைகளுக்கு திருப்பி ஒரு கடமை இருக்குல்ல, பெற்றோருக்கு செய்யணும்னு சொல்லி. அப்ப அதே மாரி கடவுள்ட்டயும் நான் வாங்குன்னு வாங்குறேன். திருப்பி நான் அவருக்கு என்னத்த செய்ய வேணும்? என்ன கேட்கிறாரு என்னட்ட? என்ன போல ஒரு நடைமுறை சாம்பிளா இந்த உலகத்துல வாழ்ந்து காட்டு. அவ்வளவுதான். உலகத்துக்கு நான் இருக்கிறேன்ன்றத மட்டும் அவைகளுக்கு நிரூபிச்சு விடு. அவைகளுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துற மாரி நீ இருந்து கொள், நடந்து கொள். இவ்வளவுதான் உங்கள்ட்ட பாபா கேட்கிறார். அப்ப இப்படி அ நான் நடைமுறை ரீதியா அவைகளுக்கு இந்த விஷயம் போய் சேர பண்ணினனா இருந்தா, நான் சேவை, சேவை என்று சொல்லி ரொம்ப சிரமப்பட தேவையில்ல. அதே நேரத்துல நிறைய நேரமும் மிச்சம் என்று சொல்றேன். இல்லாட்டி ஒரு சேவைக்கு டைம் நான் செலவழிக்க வேண்டியிருக்கும். பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும். எங்களோட உடல் வலுவ நான் செலவழிக்க வேண்டியிருக்கும். எவ்வளவோ மூளைய பாவிக்க வேண்டியிருக்கும். எண்ணங்கள செலவழிக்க வேண்டியிருக்கும். அப்ப இது எல்லாமே மிச்சம் ஒரு சாம்பிள காட்டிட்டா. அன்னு சொல்றார். அப்ப இந்த நீங்க வந்து அனுபவியுங்க சொல்றதுக்கு தானே இவ்வளவு முயற்சி. ஒரு சாம்பிள பார்த்தாலே அவைகளுக்கு ஒண்ணும் வாய் திறந்து சொல்லத் தேவையில்ல. அது தண்ட பாட்டுல ஒரு ஈர்ப்பு அங்க கொண்டு வரும். அப்ப எந்த சிரமமும் இருக்காது. சேவைக்கான சிரமங்கள் இருக்காது என்று சொல்றார் பாபா. நேரமும் மிச்சம், சிரமமும் மிச்சம். அத்துடன் உங்களால் தூண்டப்படுகின்றவர்கள். இது அடுத்த முக்கியமான பாயிண்ட். உங்கள பார்த்து உங்கள மாதிரி இருக்கோணும் நானும், உங்கள மாரி நானும் வரணும் என்று தூண்டப்படுபவர்கள் உங்கள் பிரஜைகள் ஆகுவார்கள் என்று பாபா சொல்றார். அப்ப நீங்க ராஜா ராணி ஆயிடுவீங்க. இப்ப பிரஜைகள் உருவாக்கப்பட்டா நாங்க ராஜா ராணி தானே. அப்ப நான் வாயால ஞானத்தை பேசுறதை விட இந்த நடைமுறை ரூபத்தை பார்த்து நானும் இப்படி வரணும், நானும் இப்படி இருக்கணும். எங்களோட ஆக்கள் அட்டாச்ட் ஆகுறே இல்ல. எங்கள பெற்ற வளர்த்துக் கொள்றது இல்ல. இந்த மாதிரி ஒரு சாம்பிளா இப்ப ஒரு ஆள் நல்ல ஒரு உடுப்ப பார்த்தாலோ, அல்லது நல்ல ஒரு அவை பயன்படுத்துற பொருள பார்த்தா, நானும் இப்படி வாங்கணும் என்று நினைப்பேனே தவிர, அவைண்ட சாமான போய் நான் எடுக்கணும் யோசிக்க மாட்டேன் தானே. அவைண்ட வீட்டுல இருக்கிற அந்த சட்டையை தூக்கி நான் வேற யோசிக்க மாட்டேன் தானே. நானும் இத மாதிரி ஒரு சட்டை போடணும். நானும் இத மாதிரி ஒரு பொருளை வாங்கி பயன்படுத்தணும். 2 நான் அந்த பொருள பெறுகிற இடத்தை நோக்கித்தானே நான் நகர்த்தப்படுவேன். அதுக்கு அத வச்சிருக்கிறாள் நல்ல ஒரு மாடலா, ஒரு சாம்பிளா இருக்குது. அவையில் எல்லாரும் நம்முடைய பிரஜைகளாகவிடும். என்னாலதான் அவை பாபாட்ட அனுப்பப்பட்டவை. பாபாட்ட இருந்து நிறைய பெறுகிறதுக்கு நான் ஒரு வாசலா இருக்கிறேன். அவையில் எல்லாரும் எனக்கு கிரெடிட் சொல்றார் பாபா. இந்த முயற்சியால தானே நான் அவையில சம்பாதிச்சு கொண்டது. நீங்கள் ராஜா ராணி ஆகுவீர்கள். இன்னொரு விஷயத்தை பாபா எங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறார். அதாவது உள்ளத்தில் ஆர்வமின்மை என்ற உணர்வை கொண்டு வாருங்கள். அப்ப சேவை, சாம்பிள் இதுகளை எல்லாம் சொல்லி போட்டு பாபா இது ஈஸியா நடக்கணுமா இருந்தா உங்களோட மனசுல ஆர்வமின்மை என்ற உணர்வை கொண்டு வாருங்கள் என்று சொல்றார். நானே எந்தக்கோ பின்னால ஓடி ஓடிக்கொண்டு அல்லது ஏதோ ஒன்றுல நான் தங்கி வாழ்ந்து கொண்டு அப்படி நான் இருந்தேன்னு சொன்னா ஆஹ் நானே ஒரு அடிமைதானே அதுக்கு. அப்படி இல்லை நான் இருக்கிறேன். நான் அப்படி இருக்கக்கூடாது. நான் எல்லாத்தையுமே நடத்துற ஆளா இருக்கணும். அதாவது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ற ஆளா இருக்கணுமே தவிர ஏதோ ஒன்று ஆதாரத்துல நான் வாழ்ற ஆளா இருக்கக்கூடாது. இப்ப நீங்கள் வீட்டில் இருந்தாலும் நிலையத்தில் இருந்தாலும் அடிப்படை வசதிகள் எல்லாருக்கும் இருக்குத்தானே. சாப்பிடுறதுக்கு, தங்குமிடத்துக்கு யாருக்கும் பிரச்சனை இல்லை தானே. அப்படி யாராவது இருக்கிறீங்களா? சாப்பிட கொஞ்சம் கஷ்டம், தங்குமிடம் இல்ல, இப்படி யாராவது இருக்கிறீங்களா? பிகேஸ் இல்லத்தானே. அந்த அடிப்படை வசதிகள் கூட எங்களுக்கு இருக்குது.
அப்படி கூடி இல்லாமல் யாரும் பிகே இருக்கணும்டா பாபா அதுக்கு என்ன சொல்லுங்க காரணம் சொல்றார். இந்த நாடக நியதிப்படி எந்த பிராமண குழந்தையும் அடிப்படை வசதி இல்லாமல் இருக்க முடியாது. ஆனா அப்படி அது ஒன்று இருக்குதா இருந்தா அது அவையண்ட சோம்பேறித்தனமும் அலட்சியமும் சொல்றார் பாபா. சமைக்க பஞ்சியன்னா சமைக்க மாட்டேன். அப்ப சாப்பாடு இல்லைன்னு சொல்லலாமா? நான் இன்னைக்கு சாப்பிட இல்லைன்னா ஏன் சாப்பிட இல்லை சாப்பாடு இல்லைன்னு சொல்லலாமா? இருக்கு, சமைக்கல. அதானே? அத மாதிரி அவையண்ட சோம்பேறித்தனமும் அலட்சியத்தாலையும் தான் அவையில் அப்படி இருக்கிறேன். அப்படி இருக்கணுமா இருந்தா அதனாலதான் அப்படி இருக்கணும் என்று பாபா சொல்ற. நாடக பிரகாரம் இருக்கத்தான் வேண்டும். ஆனால் சில இடங்கள்ல இல்லைன்னு சொன்னா இதுதான் காரணம் என்றார் பாபா. அப்படின்னா பாபா தன் பிள்ளைகள் அடிப்படை தேவை கூட இல்லாமல் இருக்க மாட்டினா சொல்லி உத்தரவாதப்படுத்துறார், உறுதிப்படுத்துறார். அவைகளுக்கு சில இடங்கள்ல பார்த்தா அவைகளுக்கு அவசியம்ன்றதை விட அதிகமா வச்சிருக்கணுமா. இந்த இடங்கள்ல முன்னேற்றத்துக்கான பயிற்சியை விட வசதிகளுக்கு அடிமையாக இருப்பதும் தங்கி வாழ்வதும் அதிகமாக இருக்கிறது. அதாவது இப்ப ஹிந்தியில வந்து சாதனங்கள் சாதனை என்றா முயற்சி, சாதனங்கள் என்று சொன்னா இந்த வசதி வாய்ப்புகள் எங்கள்ட்ட இருக்கிறது. சுயமுயற்சியை விட வசதி வாய்ப்புகள் அவை தங்கி இருக்கிறது அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லி பாபா சொல்ற. வசதி வாய்ப்புகளை நாங்க தங்கி இருக்கிறேன்னு சொன்னா இப்ப சரி ஒரு வாகனம் இல்லையண்டா பஸ்ல போறது தானே. இப்ப பஸ்ல போறதுக்கு எனக்கு சிரமம் நான் வாகனம் இல்லைன்னு போட்டு இருப்பேன். அப்படி பல விஷயங்களை யோசிச்சு பார்க்கலாம். இப்ப இப்படி எழும்பினா சுடுதண்ணி வைக்க இயலாது. இப்ப குளிர் நாடுகள்ல வேற கதை. ஓரளவு குளிர சகிச்சு கொள்ளக்கூடிய நாடுகள் இருக்கும் தானே. இப்ப இந்தியாவிலேயோ அல்லது இலங்கையிலேயோ விடிய காலம் எழுப்பினா சரியான குளிரா இருக்கும். சில நாட்கள்ல இப்ப சுடுதண்ணி இல்ல, குளிக்க முடியல. அப்ப அதுக்கு சில வேளை ஹெல்த் இஷ்யூஸ சும்மா காரணம் காட்டுவோம். ஆனா உண்மையிலே எனக்கு குளிச்சுட்டு போறது ஓகேயா இருக்கும். ஆனா அது நடுங்கும் தானே, கஷ்டமா இருக்குமல்லோ. அப்ப அந்த சிரமத்தை அந்த சிரமம் என்ற சுகத்துக்கு ஒரு இடையூறா இருக்கும். அதுக்காக அது ஒரு சாட்டா சொல்லி போட்டு நின்றுவேன். போகமாட்டேன், வகுப்புக்கு போக மாட்டேன். இப்படி பல விஷயங்கள் வசதி வாய்ப்புகளை நாங்க தங்கி இருக்கிறது. அப்படி தங்கி இருக்கிறதுனால நான் சுய முயற்சிக்கு எனக்கு நானே இடையூறை ஏற்படுத்திக் கொள்றேன். ஆகவே தந்தைக்கு சமமாகுகின்ற இந்த தினத்திலே சுய முயற்சியை அதிகரிப்பது என்றால் அளவில்லா ஆர்வமின்மை என்ற உள்ளுணர்வை வளர்த்துக் கொள்ளுது. என்ன இருந்தா என்ன இல்லாட்டி என்ன எந்த முயற்சிகளை எதுவும் தடுக்க இயலாது, எதுவும் அந்த வேகத்தை குறைக்க இயலாது என்றதுல நான் தீவிரமா இருக்கிறது. பிரம்ம பாபா அதான் அந்த கொட்டில் போட்டுட்டு இருந்தவர். இந்த கொட்டிலுக்குள்ள என்ன ஹீட்டரா இருக்க போகுது, எண்ணெய் இருக்குதா, ஒன்றுமே இல்லை. பிரம்ம பாபா ஒரு ஸ்வெட்டர் வச்சிருந்தார். அந்த ஸ்வெட்டர் போடுவார், ஷோல் போடுவார், சொக்ஸ் எல்லாம் போட்டாரோ தெரியல, தலப்பா கட்டுவார். அந்த நேரத்துல சரியான குளிர். இப்ப கட்டடங்கள் எல்லாம் நிறைய வந்துட்டுது. முந்தி காடு, ஃபுல்லா காடு. இப்பதான் நிறைய இந்த சனத்தொகை வந்தா கொஞ்சம் வெப்பநிலை கூடுமல்லோ, குளிர் கொஞ்சம் குறையும். முந்தி அப்படி இல்ல. இப்ப பிரம்ம பாபா விடிய 2 மணி இப்ப வந்து அந்த சோலார் பேனல் சிஸ்டம் எல்லாம் போட்டு தண்ணி கொதிச்சு பெரிய பெரிய பைப்ஸ்ல வரும், வந்து நேர வரும். அவங்க ஒருத்தர் இருந்தோட தண்ணியை கொதிக்க வைக்கிறீல. முந்தி பாபா விடிய 2 மணிக்கு எழும்பி தண்ணி கொதிக்க வைப்பாராம் பெரிய பெரிய கிடாரங்கள்ல. கொதிக்க வச்சு பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு வாளி எடுத்துக்கொண்டு போவினா, எடுத்துக்கொண்டு போய் பச்சை தண்ணி கலந்து குளிச்சுட்டு வாருது. அதுவும் ரூம்ஸ் எங்கேயோ, பாத்ரூம் எங்கேயோ, டாய்லெட் எங்கேயோ, இப்படி எல்லாம் இருக்கு. இப்படித்தான் மதுவன் ஸ்டார்ட் பண்ணிச்சுது. யோசிச்சு பாருங்களேன், குதிரை லாடமா இருந்த இடத்துல 300-400 பேர் தங்க வந்தவையிலன்னு சொன்னா முதல்ல அதை தங்குமிடமா மாத்த வேணும். அதுக்கு வேண்டிய அடிப்படை வசதிகளை செய்யணும். அப்பதான் பாபா ஒரு குடில போட்டுட்டு இருந்த. அதுக்கு முதல் 14 வருஷம் தபஸ்யா காலத்துல நல்ல வசதியா தான் இருந்தவை. அதுலயும் இப்ப அந்த பக்கத்துல ஒரு வீடியோ ஒண்ணு வந்தது, பிரிட்ஜ் கோட்டி. அதுல பாபா இடம்பெயர்ந்து வந்து அந்த இடத்தை நாங்க போய் நாங்க எத்தனை பேர் பிரிட்ஜ் கோட்டி போய் பார்த்தீங்களோ தெரியாது. அது இப்போ ஒரு ஹோட்டலா மாறிட்டுது. ஆனா அந்த ஹோட்டல்காரர் இந்த பழைய ஸ்ட்ரக்சரை மாத்தே அதை அப்படியே வச்சிருக்கிறேன்.
அந்த படிக்கட்டு, மரப்படிக்கட்டு, அதுல எல்லாம் எப்படி சாக்கு போட்டிருக்கு. அதெல்லாம் அப்படியே வச்சிருக்கீங்க. ஏன்னா பிரம்மகுமாரிஸ் டூரிஸ்டா அங்க வந்து வந்து பாக்குறதுன்னு சொல்லி. அந்த ஒரு சின்ன வீட்டுக்குள்ள 300 பேர் இருந்த வேலா. அப்ப எப்ப கராச்சியில இருந்து ஷிஃப்ட் பண்ணி இங்கால மதுபன் இந்தியாவுக்குள்ள பாபா வந்தாரோ, அப்பதான் நம்ம நிறைய அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி இருந்தது. இதெல்லாம் காரணம் வச்சுத்தான் பாபா அந்த 14 வருஷம் தபஸ்யா செய்விச்சாரா கூட இருக்கலாம். ஏன்னா நிறைய சூழ்நிலைகளை சேவை என்று வெளிக்கிட்டா மேனேஜ் பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணணும். எங்களுக்கு எல்லாருக்கும் ஏத்த மாதிரியான அமைப்புகள் இருக்காது. இப்ப பிரம்மா பாபா என்ன செய்தாருன்னா, பிறகு பிறகு இந்த மதுபன்ல ஒவ்வொன்றா கட்டி 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 பிள்ளைகளுக்கு தான் இந்த வசதிகளை கொடுத்தார். ஆனா தான் அதே மாதிரிதான் இருந்து கொண்டார். தந்த வாழ்க்கை முறையில எந்த மாற்றமும் இல்லை. ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையா தான் பாபா வச்சுக்கொண்டார். ஏன்னா பாபா எல்லாத்தையுமே முதல் கொடுத்துத்தானே இந்த பயணத்தை ஆரம்பிச்சவர். பிறகு இடைக்காலத்துல எங்களுக்கு திருப்பி ஒவ்வொன்றுல நாங்க தேட வலிக்கிடுவோம், தங்க வலிக்கிடுவோம், வேணும் என்ற ஒரு உணர்வு எங்களுக்குள்ள வர பார்க்கும். அது என்ன காரணம் என்று சொன்னா எங்கட தீவிரத்தன்மை குறைகிறது. எங்கட இலக்கை நாங்க மறக்கிறது. எங்கட ஆரம்ப காலத்தை நாங்க மறக்கிறது. அதான் பாபா சொல்லுவார், குழந்தை பருவ நாட்கள் எப்பவுமே நினைச்சு பாருங்கோ சொல்லி சொல்லுவார். இப்ப வசதிகள் கூடியக்குள்ள சில வழியில பிரம்ம பாபா இறுதி நேரத்துல வரைக்கும் குழந்தைகளுக்கு தான் வசதிகளை கொடுத்து கொண்டு இருந்தாரா. தனக்குண்டு எதையுமே அவர் பயன்படுத்த மாட்டாரா. ஆஹ் பிறகு இங்கால வந்தோன்னு அவளுக்கு அந்த பெகரி பீரியட் வந்தா பிறகு ரொட்டி எல்லாம் அளவோடுதான். ஒரு ரொட்டி இவ்வளவு பருப்பு அப்படித்தான். முந்தி பட்டர் நெய்யெல்லாம் பூசி சாப்பிடுவினோம். பிறகு நெய்யெல்லாம் இல்ல, பட்டர் எல்லாம் இல்ல. இருந்தாலும் அப்படி நிகத்தாலும் அப்படி கீறி பூசி விடுறதுதான். ஏன்னா ரொட்டி காஞ்சு போகுமல்லோ, அதுதான் அந்த நெய் பூசுறது. இப்ப சில நேரத்துல யாராவது பசிக்குதுன்னு மேலதிகமா கேட்டா மம்மா தண்ட ரொட்டியும் கொடுத்து போட்டு இருப்பாவாம். எல்லாருக்கும் ஒரு ஒரு ரொட்டி தான் ரேஷன் குறைவு தான் இருந்தது. அப்ப பிறகு அதுலயும் கேட்டா மம்மா தண்ட ரொட்டியை கொடுத்து போட்டு தண்ணியை குடிச்சிட்டு இருந்துருவாவா. ஆனா ஒற்று குறை சொல்ல மாட்டேனா. ஆஹ் அப்படி பாபா வந்து பௌதிகமான ஆதாரங்கள், வசதிகள் எல்லாத்தையுமே வெண்ட நிலையில இருக்க சொல்லி எங்களுக்கு இப்ப சொல்ற. சில பேர் சில நேரத்துல இப்ப எங்களுக்கு ஒரு வசதியுமே இல்லைன்னு வச்சுக்கொள்ளுவோமே. அப்ப அப்படியான நேரத்துல இப்ப நாங்க வந்து சில நேரம் சொல்லுவோம், நாங்கள் எல்லாம் ஒரு காலத்துல மண்ணெண்ணெய் குப்பியில இருந்து படிச்ச நாங்கள், எங்களுக்கு வாகனங்களும் இல்ல, ஒன்றும் இல்ல. அப்ப நாங்க சைக்கிள்ல தான் போனாங்க, நாங்க நடந்துதான் போனாங்க, எங்களுக்கு சைக்கிளும் இல்ல, டிவி இல்ல, போன் இல்ல, அது இல்ல, இது இல்ல, இப்படி எல்லாம் நாங்க வாழ்ந்த நாங்க தானே. அதெல்லாம் ஒரு துறவு வாழ்க்கைன்னு சொல்லுவோம். அது துறவு வாழ்க்கை இல்லை. அது துறவு வாழ்க்கை இல்லை. ஏன்னா அது இல்ல எங்கள்ட்ட. இல்லைன்னா அப்படித்தானே இருக்கணும். எல்லாமே இருந்தும் நான் அது ஒன்றிலேயுமே தங்கி இல்லாமல், இப்ப நாங்க சிலவள் என்ன நினைக்கிறது, நாங்க இல்லாம இருந்தோம்னு சொல்லி இப்ப என்கிட்ட இருக்கணும்னு நினைப்பேன். அல்லது இப் இப்ப அதை அனுபவிக்கணும்னு நினைப்பேன். அல்லது நாங்க அனுபவிக்காதது பிள்ளைகளாவது அனுபவிக்கட்டும். இப்படி நாங்க யோசிக்கிற நாங்கள் இல்லோ. அது துறவு நிலை இல்லை. பாபா என்ன சொல்றார், எல்லாம் இருக்கணும். ஆனா நான் அது எதிலையும் தங்கி இருக்க கூடாது. எங்களோட டாக்டர் நிர்மலா நாங்க அப்படி பார்த்தனாங்க. என்னன்னு சொன்னா, யக்யாவில அவ கியான் சரோவருக்கு பொறுப்பு. அவ ஆஸ்திரேலேசியா பசிபிக் கண்ட்ரீஸுக்கு பொறுப்பு. ஆனா சரியான சிக்கனா உண்டையுமே தனக்குண்டு மேலதிகமா பயன்படுத்தவே மாட்டா. அவருக்கு உதவியாளரா ஒரு சிஸ்டரை நியமிக்கவும் வேண்டாம்னு சொல்லி போட்டா. ஏன்னா எனக்கு எல்லா வேலையும் நானே செய்வேன் தானே, அப்புறம் என்ன எனக்கு ஒரு உதவியாளர் வேண்டாம்னு சொல்லி போட்டா. அதே மாதிரி கார் இருக்குது. ஆனா அவன் தங்குமிடத்துல இருந்து டைனிங் ஏரியாவுக்கு தூரம் தானே அது. நடந்துதான் போவா. நடந்து போய் நடந்து வருவா. ஒன்றில் அவ கார்ல போகலாம். இல்லாட்டிக்கு அவருக்கு அந்த உதவியாளரா இருக்கிற சிஸ்டர்ட்ட சொன்னா அவ போய் சாப்பாடு எடுத்து கொண்டு வருவா. ரூம்ல இருந்து சாப்பிடலாம். இந்த 2 ஃபெசிலிட்டியும் டிடி யூஸ் பண்ணவே மாட்டா. அத மாதிரி எல்லா சென்டர்ஸ் அக்கவுண்ட்ஸும் கூடி பாப்பா. என்னென்னத்துக்கு அதிகமா நாங்க காசு செலவழிக்கிறோம்.
எதுக்காவது மேலதிகமா தேவை இல்லாமல் அப்ப டிரான்ஸ்போர்ட்டுக்கு கூட செலவழிச்சிருந்தா கேப்பா, ஏன் இவ்வளவு செலவு போனது டிரான்ஸ்போர்ட்டுக்கு, ஏன் கிச்சனுக்கு இவ்வளவு செலவு போனது. ஏதாவது ஒரு ஓப்பனிங் செரிமனி வச்சு கிஃப்ட் குடுக்குறோம் வர்ற பப்ளிக் எல்லாருக்கும்னு சொன்னா அந்த இதெல்லாம் பாப்பா. இங்க எல்லாம் ஒரு சென்டர்ல ஒரு ஓப்பனிங் செரிமனிக்கு எல்லாருக்கும் டவல் கொடுத்தது. அப்போ மீட்டிங்ல வச்சு சொன்னவ, ஏன் டவல் குடுக்கணும், வர்ற பப்ளிக் எல்லாருக்கும் ஏன் இவ்வளவு எக்ஸ்பென்சிவா செலவழிக்க வேணும், இந்த மதுமன் பாபான்னு கிஃப்ட் ஏதாவது கொடுத்திருக்கலாம் தானே. யக்யாவுல இவ்வளவு வசதி வந்தா பிறகும், இவ்வளவு காசு பணம் வந்தா பிறகும் அதே சிக்கனம், அதே எளிமை, இதுதான் துறவு. இப்ப எல்லாம் இருக்குது, எல்லாம் வந்துட்டுது, அப்ப தாராளமா செய்வோம். சேவைக்கு தாராளமா செலவழிக்க சொல்லுவார் பாபா. ஆனா அதுலயும் தேவையில்லாம செலவழிக்க கூடாது. தேவையில்லாம செலவழிச்சா அது வீண் செலவு. அப்ப பாபா என்ன சொல்றாருன்னா, எல்லாம் இருக்கேக்குல்ல உன்னையும் உன்னையும் பயன்படுத்தாம இருக்கிறது இல்ல, அதுல தங்கி இருக்க கூடாது. இதுக்கு இப்படி இது வேணும், அது வேணும், என்ன வசதிகள், வாய்ப்புகள் சொல்லி நான் இருக்கக்கூடாது. அப்ப அந்த துறவு என்னத்தின் அடிப்படையில் இருக்கணும், ஞானத்தின் புரிதல் அடிப்படையிலையும் உலக நன்மைக்காகவும் நான் வசதியில தங்கி இல்லாமல் இருக்கணும். இப்படி நான் தங்கி இருந்தா என்ன நடக்கும், எந்த முழுமையான ஆளுமே நான் பயன்படுத்த மாட்டேன். எனக்கு அது இல்லாட்டி இன்னும் செய்யலான் இருப்பேன். ஆனா என்னால் அது இல்லாம செய்ய இயலும். அந்த ஆளுமே நான் பயன்படுத்த மாட்டேன், அது முடங்கிடும் அங்க. அப்ப அதுக்காகத்தான் இந்த ஞானத்தின் புரிதல் அடிப்படையிலையும் அடுத்தது உலக நன்மைக்காகவும் நான் தங்கி இருக்க கூடாது. அந்த துறவு, தியாகம், அர்ப்பணம் என்றது எனக்கு இருக்க வேணும். அளவு கடந்த வகையில நான் எல்லாத்தையும் வென்றவர்களாக இருக்க வேணும். யக்யாவோட ஆரம்பத்துல வசதிகளுக்கு குறைவிருக்கையில, அது அந்த கராச்சியில இருக்கைகள எல்லாம் தாராளமா இருந்துச்சுது. அந்த நேரத்துல ஆஹ் ஓகே, அதுக்கு பிறகுதான் எல்லையற்ற விருப்பமின்மை என்ற ஒன்று இல்ல நான் கவனம் செலுத்தணும்னு பாபா நிறைய படிப்பிச்சிருக்கிறார். 14 வருஷ தவக்காலத்திலே அளவில்லா விருப்பமின்மையின் சூழல் உருவாக்கப்பட்டு இருந்தது. பாப்தாதா இப்போது நிறைய வசதிகளை தந்திருக்கிறார். இருந்தாலும் உலக ஆன்மாக்களுக்கு நன்மை செய்வதற்காக அளவற்ற விருப்பமின்மை என்ற விதியை பயன்படுத்த வேணும். அப்போ உலகத்துக்கு சேவை செய்ய வேணும் என்று சொன்னா நான் மனதில வச்சு கொள்ள வேண்டிய ஒரு ஸ்லோகம் அல்லது ஒரு மந்திரம் எல்லையற்ற விருப்பமின்மை என்றுதான் இருக்க வேணும். இன்று உலகெங்கும் ஆசைகள் தலை தூக்கி மிகப்பெரிய செல்வந்தரா ஒருத்தர் இருந்தாலும் கூட அவருக்கு காசு பணத்துக்கு குறைவில்லை, வசதிகளுக்கு குறைவில்லை. இப்படி இருந்தாலும் அவருக்கு மனசுல நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, திருப்தி இல்லை, நிறைவில்லை. காரணம் என்னன்னு சொன்னா மனசு நிறைவா இல்லை, கை நிறைவா இருக்குது. சுத்தவரை எல்லாமே பொருளால நிறைஞ்சிருக்குது, உறவுகள் நிறைஞ்சிருக்குது. ஆனா மனசுல ஒரு திருப்தி இல்ல, நிறைவு இல்ல, ஒரு ஏக்கம், ஒரு தவிப்பு. இப்படி இருந்தா அவை சந்தோஷமா இருக்க மாட்டேனும். அப்படிதான் இன்னைக்கு உலகத்தின் நிலைமை இருக்கு. இவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்தாலும் ஏதோ ஒரு மனக்குறையோடு வாழ்ந்து கொண்டிருப்பினும். இப்போது நீங்கள் அளவில்லாத எல்லையற்ற ஆர்வமின்மை என்ற மனநிலையால் இந்த உணர்வலைகளை உலக ஆத்மாக்களுக்கு பரப்புங்கள். எங்கள்ட்ட எல்லாமே இருக்கு, ஆனா எங்களுக்கு ஒன்றுமே வேணாம் என்ற மனநிலையில நாங்க இருக்கிறோம். இந்த மனநிலை தான் உங்களை ஆரோக்கியமா வாழ வைக்கிறதுக்கான மகா மந்திரம் என்று சொல்லி நீங்க வாழ்ந்து அந்த வைப்ரேஷனை உலகத்துல ஸ்ப்ரெட் பண்ணுங்கன்னு சொல்லி பாபா சொல்றேன். இல்லாட்டி இப்ப பெரிய வசதியான நாடுகள் சின்ன நாடுகளுக்கு தாராளமா கொடுத்து போட்டிருக்கலாம் தானே, ஏன் குடுக்கினம் இல்லை? அல்லது வசதியா இருக்கிறார்கள் மற்ற தேவையான ஆட்களுக்கு கொடுக்கலாம் தானே, ஏன் குடுக்கினம் இல்லை? இப்ப இதுகளுக்கெல்லாம் எங்கட மனநிலை தானே காரணம். இப்ப எல்லையற்ற மனநிலையை பரப்புங்க சொல்லி பாபா சொல்ற. இது இல்லாமல் ஆத்மாக்கள் சுகமானவர்களாக, அமைதியானவர்களாக ஆக முடியாது. இப்ப பாபா என்ன சொல்றாருன்னா, நீங்க என்னத்தை பயிற்சி செய்றீங்களோ, நீங்க என்ன நிலையில இருக்கிறீங்களோ அதுதான் இந்த உலகத்துக்கு போகும் என்று சொல்றேன். ஏன்னா நாங்க மரத்துல எங்க இருக்கிறோம், வேர்ல. நீ முன்னால் ஒரு சிஸ்டர் இருக்கிறா, பதில் சொல்றாங்க. இந்த உலக மரத்துல பிராமணர்கள் வேர்ல இருக்கிறோம். இப்ப நாங்க என்ன உணர்வுல மனநிலையில இருக்கிறோமோ அதுதான் முழு
விஸ்வ விருட்சத்துக்கும் போக போகுது. அதனால எங்களை பாபா என்ன சொல்ற, எல்லையற்ற மனோபாவம் அந்த மனநிலையில இருங்க. எதிர்ந்த ஆதாரத்திலையும் நான் இருக்கக்கூடாது. பிரம்மா பாபாவுக்கு சமனாக வேண்டுமானால் எல்லையற்ற விருப்பமின்மை காணப்பட வேண்டும். வசதிகளை பயன்படுத்துங்கள். அதுக்கா வேண்டி பாபா சொல்லுவார், ஆகலும் பிச்சைக்காரத்தனமா இருக்கக்கூடாதுன்றவர். அதாவது சிம்பிளா சாப்பிடுங்க, ரோயலா சாப்பிடுங்க, ஓவரா சாப்பிடாதீங்க, கிரீடியா சாப்பிடாதீங்க. பேராசையோட சாப்பிடக்கூடாது. அளவுக்கு மிஞ்சி நல்லா இருக்குன்னு போட்டு அதை நிறைய நிறைய சாப்பிடக்கூடாது. எளிமையா சாப்பிடுங்க, ராஜரீகமா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவார். ஆஹ் அப்படி வசதிகள் இருந்தா நாங்க பயன்படுத்தணும், இல்லாட்டிக்கு நான் பயன்படுத்தக் கூடாது. வசதிகள்ல தங்கி இருந்து பிளான் போடக்கூடாது. என்னால இயலுமான அளவுக்கு நான் சுயமா செயல்படுறது தானே. அப்ப காலத்தின் நிமித்தம் இப்ப சுயமுயற்சி தவம் என்ற தவம் எல்லைக்கப்பாற்பட்ட விருப்பமின்மை. சுயமுயற்சி என்றா என்ன, நான் ஆன்மீகமான நிலையில வச்சிருக்கிறதுக்கான செயற்பாடுகள். தவம் மனதை ஒருநிலைப்படுத்துறது, அங்க இங்க மனசு ஓடக்கூடாது. அடுத்தது எல்லைக்கப்பாற்பட்ட விருப்பமின்மை. இதெல்லாம் வெளி உலக தாக்கல் இருந்து கேட்டு கொண்டிருந்துச்சுனமெண்டா, அச்சோ ஆள விட சாமின்னு ஓடி என்னடா இப்படி எல்லாம் வாழ்றது, எவ்வளவு இருக்கு இந்த உலகத்துல, இப்ப அதெல்லாம் வேஸ்டா போயிடுமே யோசிப்பேன். எல்லாரும் அப்படி இருக்க மாட்டினோம், ஒரு கொஞ்சம் பேர் தான் அப்படி இருப்பினோம். அவைதான் இந்த உலகத்துக்கு ஆதாரமா இருப்பினோம், இந்த உலகத்துக்கு ஒரு சக்தியா இருப்பினோம், இந்த உலகத்துக்கு ஒரு நம்பிக்கையா இருப்பினோம். உலகத்துல எவ்வளவோ இருந்தும் அங்க ஒரு பிரச்சனை ஏண்டா ஓடி வாரது எங்கேயா இருக்குது? போய் காசுப்பட்டிக்கு முன்னால போய் இருந்து உடனே தவம் செய்வினம், எங்க ஓடி வருவினம்? ஆன்மீகமான இடங்களுக்கு தானே போவினம். அங்க என்னதான் இருக்குது? அங்க என்ன என்ன வசதி வாய்ப்பு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லாத அந்த ஆன்மீக கூடங்களுக்குத்தான் எல்லாரும் போவினம். இப்ப கடைசியா வாழ்க்கையில தேவையானதுகள் எங்க எனக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. எது தேவை? ஆன்மீக சக்திகள் தான் எனக்கு தேவை. இப்படியான ஒரு மனநிலையில நான் இருந்தா என்னை சுத்தவரை இருக்கிறாக்களும் இலகு யோகியாகவும் ஒத்துழைப்பவர்களாகவும் ஆகி விடுவார்கள். இவ்வாறான சக்திசாலி சூழலை உருவாக்குங்கள். சக்திசாலி சூழல் என்னன்னு உருவாக்கணும்? எந்த எல்லையற்ற விருப்பமின்மை என்ற மனோநிலையாலதான் ஒரு பவர்ஃபுல்லான அட்மாஸ்பியர் ஒன்று கிரியேட் பண்ணப்படும் என்று பாப்பா சொல்ற. அடுத்தது என்ன, நான் சுய முயற்சி என்று சொல்றது என்னுடைய நிலையை நான் செக் பண்ணி பாக்குறது. அப்ப ஒவ்வொரு நாளும் என்னட்டு நான் கேட்கணும், நான் யாரையாவது துன்பப்படுத்தினானா? சரி, துன்பப்படுத்தாட்டி பரவாயில்ல, சந்தோஷப்படுத்தினானா? நான் ஒருத்தரையும் துன்பப்படுத்தவும் இல்லை சந்தோஷப்படுத்தவும் இல்லையண்டா என் அக்கௌண்ட் அப்படியே தான் இருக்கு, கூடவும் மாட்டுது குறையவும் மாட்டுது. இப்ப துன்பப்படுத்தாமல் இருக்க வேணும், அப்ப குறையாது. சந்தோஷப்படுத்தினா தான் கூடும். இப்ப சந்தோஷப்படுத்துறேன்னா என்ன, ஒரு ஆன்மீக புரிதல் அவைகளுக்குள்ள ஏற்பட வேணும், ஆன்மீகமான ஒரு மலர்ச்சி ஏற்படணும், தெளிவு ஏற்படணும், அதன்படி வாழ்றதுக்கு ஒரு தைரியம் பெறணும். அதுதான் சந்தோஷப்படுத்துறது. சந்தோஷப்படுத்துறதுன்னு சொன்னா பொன்னையும் பொருளையும் தூக்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துறதே இல்லை. அதே போல நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு தானே. ஆஹ் உயர்ந்த எண்ணங்களை நான் சேமிச்ச நானா? இப்ப மற்றவையில நான் திருப்திப்படுத்தல என்றாலும் பரவாயில்ல, ஆனா உயர்ந்த எண்ணங்களை சேமிச்ச நானா? நேரத்தை வீணாக்கவில்லை என்றா பரவாயில்ல, உயர்ந்த எண்ணங்களை சேமிச்ச நானா? சரி, இப்படி கேட்கணும். என்ன, நான் மற்றவில துன்பப்படுத்தல சரி, சந்தோஷப்படுத்தினானா என்று கேட்கணும். மற்றவில நான் கோவப்படுத்தல சரி, ஆனா திருப்திப்படுத்தினானா என்று கேட்கணும். நேரத்தை நான் வீணாக்கல, ஆனா உயர்ந்த எண்ணங்களை சேமித்தனானா? எல்லாரோடையும் திருப்தியா இருந்தனானா? அல்லது யாரையும் பற்றி மனசுல குறை நிறைகளை வச்சுக்கொண்டு கஷ்டப்படுறனா? அந்த குறை நிறைகளை பாக்குறனா, அதை சொல்லணும்னு தவிப்பா தவிக்கிறனா? அல்லது நிம்மதியா சந்தோஷமா என்னால இருக்க முடியுதா? யார் எப்படி இருந்தாலும் என்ன நடந்தாலும் எந்த மனநிலை எப்பவுமே சீரா இருக்குதா? அல்லது அதுக்குள்ள சுனாமி வருகுதா என்றதை நான் என்ன செக் பண்ணி பார்ப்போம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.
தந்தை பிரம்மாவிலும் தந்தை சிவனிலும் அளவில்லா அன்பு கொண்ட ஆத்மாவாகிய நான் அவர்களைப் போலவே அவ்வியக்தமாகவும் அசரீரமாகவும் எனது நிலையை நிலை நிறுத்துகின்றேன். தந்தை பிரம்மா இந்த யக்ஞத்தை எல்லையற்ற துறவு, தவம், தியாகம் என்ற அத்திவாரக் கற்களால் கட்டி எழுப்பினார். அதே வழியில் இவ்வுலக விருட்சத்தின் வேர்களாகிய பிராமண குழந்தைகளாகிய நாங்கள் எல்லையற்ற மனோபாவம் என்ற உயர்ந்த உள்ளுணர்வினால் முழு உலகிற்கும் திருப்தி, சந்தோஷம், அமைதியை தானமாக வழங்குகிறேன். ஆத்மாவாகிய நான் என் தந்தையைப் போலவே உயர்விலும் உயர்வான, நிறைவான, ராஜரீகமான எந்த ஆதாரங்களிலும் தங்கி வாழாத சுய ராஜ்ய அதிகாரமுள்ள உன்னதமான ஆத்மா. உலகத் தந்தையாகிய இறைவனின் குழந்தை நான். முழுமையான சக்திகளும் நற்குணங்களும் நிறைந்தவன். உலக பௌதீக ஆதாரங்கள் எனக்கு ஒரு விடயமே இல்லை. நான் வாழும் இடத்தில், நான் இருக்கும் இடத்தில் என் உயர்ந்த உள்ளுணர்வினால் ஒரு தவ சூழலை மதுவனத்தைப் போல் உருவாக்குகின்றேன். எல்லாவற்றிலும் ஒரு நிறைவையும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்கின்றேன். என் மூலமாக தந்தையை உலகிற்கு வெளிப்படுத்துகின்றேன். என் தந்தைக்கு நான் ஓர் முன்னுதாரணமான குழந்தையாக இவ்வுலகின் முன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
இந்த உயர்ந்த எண்ணங்களோடு, நினைவுகளோடு, என் மீது முழு கவனத்தோடு செயல்பட ஆரம்பிக்கின்றேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.